வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் சரீரம். நரன் அவர்கள் எழுதிய இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இது 2019 வெளியானது. சால்ட் பதிப்பகம் வெளிவந்திருக்கு. இந்த சரீரத்தில் 12 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு இது. இதில் இருக்கக்கூடிய இந்த கதைகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நரன் ஒரு கவிஞர், எழுத்தாளர், அதே சமயத்தில் ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒருவர். இவருடைய கவிதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான கவிதைகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் அதில் பேசப்படுற பொருள்கள் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அந்த வகையிலான சற்று கடினமான கவிதைகளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இவருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இவருடைய கதைகளாகட்டும், நாவலாகட்டும் ஒரு திரைப்படமாக எடுத்துடக்கூடிய முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகள் அமைப்பு, அந்த கதையோட அமைப்பு எல்லாமே அந்த வகையிலான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். இந்த தொகுப்பில் பெற்றிருக்கக்கூடிய 12 கதைகளுமே கூட அந்த மாதிரி நம்மளால் காட்சிப்படுத்திக்கக்கூடிய அல்லது நம்மளால் அதை நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம அதை படமாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சாதாரணமாக ஒரு கதையை படமாக்கிறது அப்படிங்கும்போது, படமாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க அந்த டைரக்டரோ அந்த க்ரூவோ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கதையாக நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு கதையை நாம் படிக்கும்போது அந்த கதையை நம்மளோட விரிவில் நம்ம கதாபாத்திரங்களையும் சரி, காட்சிகளையும் சரி நம்மளால் உருவாக்கிக்க முடியும். அப்படி ஒரு காட்சியை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கைடு இருக்க மாதிரி இருக்கும் இவருடைய படைப்பு எல்லாமே. சமீபத்தில் வெளியான வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் கூட அப்படியான ஒரு இடத்தை தான் பிடிச்சிருந்திருக்கு. இப்போது இந்த கதைகளுக்குள்ளே வரலாம். இதில் முதல் இருக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது உடல் அப்படிங்கிறது. அந்த உடல் அப்படிங்கிறப்போ என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஓவிய கல்லூரியில் ஒரு முழு நிர்வாண பெண்ணுடைய ஒரு ஓவியத்தை தீட்ட வேண்டிய டாஸ்க் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ வரக்கூடிய ஒரு பெண்ணு, அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், அதை வரையக்கூடியவங்க எப்படி அந்த பெண்ணை என்னென்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க, அவள் எப்படி தன்னுடைய உடையை களைந்து விட்டு அவங்க முன்னாடி உட்கார்றா அப்படிங்கிறதும், அவளுக்கு அப்போது என்ன மாதிரியான நிலை, ஒரு பெண் அப்படிங்கும்போது மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது தூய்மைக்கான ஒரு நேரம் அப்படிங்கும்போது அவள் எப்படி அந்த இடத்துல உட்காந்து தன்னை ஒரு பொருளாக, காட்சி பொருளாக வச்சு பண்ணா அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கும். இதை பார்க்கும்போது, இந்த கதையை படிக்கும்போது அப்படி ஒரு மாடலாக உட்காரக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அங்கே அதை வரையக்கூடிய அந்த மாணவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிகிற மாதிரியான ஒரு கதை. அதே சமயத்தில் ஏன் அப்படியான ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த விஷயங்களெல்லாம் இந்த கதையில் இருக்கும். இதை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த சில கதைகள் அப்படிங்கும்போது, அடுத்தது வாசனாதி அப்படிங்கிறது. அந்த வாசனாதி கதையில் வரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா, ஒரு ரோஜா தோட்டம். அங்கே அந்த ரோஜாக்கள் பூக்கிறதுக்கான காரணம் என்னமா இருந்தது, அந்த ரோஜா தோட்டமே அழிந்து போய் அந்த ஒரு அரசவையில் அரசனுடைய அரண்மனையில் இருந்த அந்த தோட்டம் அழிந்து போகிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது, திருப்பி எதனால் அது பூக்குது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை சொல்லக்கூடிய ஒரு கதையாக இடம்பெற்றிருக்கும். இப்படி வரபோது இப்போ சமகாலத்தில், அல்லது சமகாலம்னு நான் சொல்கிறது 25-30 வருடங்கள் அந்த டயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அதில் ஆண்டை வெளியிட்டிருப்பார். அந்த ஆண்டை கொண்டு நம்ம அந்த அந்த பீரியடை நம்மளால் யோசிச்சுக்க முடியும். அப்படியான கதைக்களம் கொண்டது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2-3 கதைகள் மனதை ரொம்ப உலுக்கக்கூடிய கதைகளாக இடம்பெற்றிருக்கு. எனக்கு அப்படியான 2 கதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முழு கதையை உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. ஆனால் எனக்கு அந்த கதையோட ஒரு ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் அதை படிக்கும்போது உங்களால் அதை உணர முடியும் அப்படிங்கிறது. தேடல் அப்படிங்கிறது ஒரு கதை. அந்த கதையில் ஒரு டெய்லர், அவருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பாங்க. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வன்மம் என்ன இடத்துக்கு
மனிதனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் ஆசை அல்லது ஒரு ஒரு பெண்ணுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு திருப்தி அடையாத அல்லது ஒரு அவளுடைய ஆசைகள்னு சொன்னால் அது உடல் தேவை அல்ல, அடிப்படை தேவைகள் நிறைவேறாமல் அல்லது புறக்கணிக்கப்படுற ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படியானதாக மாறும் அப்படிங்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியதாக இந்த தேடல் அமைஞ்சிருக்கும். இந்த தேடல் இது இல்லாமல் நீல நிறம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா, அது சிஸ்டின் சாப்பல் அப்படிங்கிற அந்த சாப்பலில் இடம்பெற்ற நடந்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, அது வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய மியூசியமில் இருக்கிறது. அந்த சாப்பலில் இருக்கிற ஓவியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மைக்கேல் ஆஞ்சலோவோட ஓவியங்கள் அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வேட்டிக்கனில் இன்றைக்கி சாப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை ஓவியங்களும் அவ்வளவு தத்ரூபமான ஓவியங்களாக, அது குழந்தை இயேசுவாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும், இயேசுவாகவே இருக்கட்டும், அவருடைய சிஷ்யர்கள், இப்படி எல்லா விதமான உருவங்களும் அங்கே வந்து அவ்வளோ தத்ரூபமான உருவங்களாக இருக்கும்போது இதை வரைஞ்சவங்க எதை நினச்சி வரைஞ்சிருப்பாங்க? இன்றைக்கி மைக்கேல் ஆஞ்சலோவை விட்டுடுவோம், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கடவுள் படங்களையே எடுத்துக்கிட்டாலும் இந்த கடவுள் படத்துக்கான மாடல் யாராக இருப்பாங்க? எதை வச்சு ஒரு லக்ஷ்மியோ சரஸ்வதியோ இல்லை காளியோ துர்கையோ இவங்களை எதை கொண்டு வந்து இவங்க மூஞ்சியை வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா? அப்போது மைக்கேல் ஆஞ்சலோ அப்படிங்கிறவர் வந்து வரைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் வரைஞ்சது அவருடைய இயல்பு என்னவானதாக இருந்தது அப்படிங்கிறதும், அந்த நீல நிறம் அப்படிங்கிறது அந்த மேலே கூரையில் வந்து அவர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அருமையான காட்சிகளாக இருக்கும். அதை வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மரியாளை வரையும் போது அந்த மரியாள் வந்து இளமை ததும்புபவளாகவும் அதே சமயத்தில் அவளுக்குள்ள அந்த விரகமோ அல்லது ஒரு இளமையின் பூரிப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் தான் காட்சி தந்தாளே தவிர அவள் வந்து ஒரு இயேசுவின் தாயாக காட்சி தரலை. அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து கொண்டு வரது அப்படிங்கும்போது என்ன பண்ணார்? அங்கே வேலை பார்த்த ஒரு பெண்ணோட அவர் கலவி கொண்டு அந்த 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 நிலைக்கு அப்புறமாக வரைஞ்ச அந்த உருவங்கள் எப்படி இருந்தது? ஏன்னா அவர் மேலே கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு அல்லது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா, அவர் வந்து சுயபால் விருப்பம் உள்ளவர் என்றும் அவர் வரையக்கூடிய அந்த படங்கள் எல்லாமே வந்து அவரோடு உறவு கொண்டவர்களுடைய முகங்களை பிரதிபலிப்பதாக இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே அப்படிங்கிறதும் இதில் விளக்கியிருப்பார். ஆக ஒரு மாடல் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது? அப்போது ஒரு இயேசுன்னு நம்ம பார்க்குற இயேசுவோ மரியாளோ அல்லது அது சிவனோ பார்வதியோ துர்கையோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு மாடல்ங்கிறது அந்த ஓவியனோட மனசில் எப்படியான ஒரு ஓவியமாக அல்லது எப்படியான ஒரு மாடலை கொண்டு வரைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இதில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படியான ஒரு கதை இந்த கதை. இதோட கடைசியான ஒரு கதை அப்படிங்கும்போது அமரந்தா அப்படிங்கிறது அந்த கதை. அது வந்து இன்ற சமகாலத்தில் இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் இதை வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு யுக்தியாக இருக்கு இல்லையா, இதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு இந்த கதையை நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் அவளுடைய ஆசை அல்லது அவளுடைய ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அதை நோக்கி அவள் செல்லும்போது அவளுக்கு இடையூறுகளாக வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையும் அதை சார்ந்து அவள் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் அவளை வந்து அவளுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறத தடுக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி இந்த கதாபாத்திரம் எப்படி ஹேண்டில் பண்ணா அப்படிங்கிறது. அப்போது அந்த பெண் தன்னுடைய அம்மா 2 பேரும் வந்து ஒரு ஸ்டேஷனில் வராங்க. அந்த பெண் வந்து விளையாட்டு வீராங்கனையாக இருக்கா. அவள் வந்து அந்த இடத்துல, அதாவது அவள் வந்து பிளேயராக போகணும் அப்படிங்கும்போது இன்னும் 2 வருடங்கள் அவளால் வந்து பிள்ளை பேர் பண்ண முடியாது. பண்ணினான்னா அவளுக்கு வந்து அந்த கெரியரில் கேப் வந்துடும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைய அந்த பருவத்தில் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டில் வந்து நிர்பந்தம் இருக்கும்போது இவங்க, அதாவது தாயார், அந்த பெண்ணுடைய தாய் வந்து அவள் சுமப்பதாக அந்த கதை இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு தாட், ஒரு பெண்ணை அவளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கின பயணத்தில்
துண்டாகாமல் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சிந்தனை ஒரு ஆணுக்கு வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இந்த ஒரு சிந்தனை அவருக்கு வந்து அதை வந்து இந்த கதையில் வந்து நிறைவேற்றியிருக்காரு அப்படிங்கிறதும், இந்த கதை வந்து இன்றைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒருத்தவங்களை வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணாங்க, இல்லை வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகலாம். ஆனால் இதை படிக்கும்போது நம்மளால் அந்த பெண் தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி போகக்கூடிய இடத்துல தடையாக இருக்கிற விஷயங்களை எப்படி கடந்து போகிறா, அதை வந்து எவ்வளோ நாள் உலகம் பேசும், அதுக்கப்புறமா இவ செய்யக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது தான் இவ வாழ்நாள் முழுவதுமான நிறைவை கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இந்த கதை வந்து ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய அல்லது இப்படியான ஒரு போக்கு இருக்குது அல்லது இப்படியான ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு கதையாக நான் நினைக்கிறேன். இப்படி இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப 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 என்ன சொல்ல முடியும், கவனித்து அதே சமயத்தில் உணர்வுகளை துல்லியமாக கடத்தி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். இதில் ஹைலைட்டாக ஒரு கதை, அது வந்து 1921 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இன்னும் என்னை கவர்ந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா மயில்னு ஒரு கதை இருக்கும். அதுக்கப்புறமா 1921 அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகளில் வாரணாசிங்கிற கதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கணவன் இறந்திருப்பான், அவனுடைய ஆசை, இறுதி ஆசையாக அந்த உடலை வாரணாசியில் வந்து தகனம் பண்ணணுங்கிறது அவனுடைய விருப்பமாக இருக்கும். அந்த உடலோடு பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கதை அப்படிங்கும்போது இந்த கதை வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதை. எனக்கு அந்த கதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விதமான உணர்வுகளை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை படிக்கிறவங்க பின்னூட்டத்தில் குறிப்பிடுங்க. இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகள் அப்படிங்கிறது ஆண் மன வயப்பட்டதாகவும் சரி, பெண் மன வயப்பட்டதாகவும் சரி, 2 விதத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஒருத்தரால் இந்த மாதிரி 2 விஷயத்தையும், அதாவது பெண்ணுடைய விஷயத்தையும் சரி ஆணோட விஷயத்தையும் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எப்போவுமே தோணக்கூடிய விஷயம். எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் எழுத்தாளனுக்கு பெண் மனதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எழும். இந்த தொகுப்பை படிக்கும்போது நமக்கு அந்த 2த்துக்கும் பேலன்ஸ் பண்ணி செய்யப்பட்டிருக்கு இந்த தொகுப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இந்த தொகுப்பை கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத உங்களோட பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க. இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறதுல எனக்கு பெருமகிழ்வு. தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.